ஸ்டிக் டயக்ராம் எப்படி வரையலாம் பார்க்க போகிறோம். ஸோ இது யூனிட் 2ல் உள்ள ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 2 கரும்பு சரியா, இது கரும்பு. ஸோ அதாவது இது வந்து விடிடி பவர் சப்ளை, இது கிரவுண்டு ஜிஎன்டி. அப்புறம் 2 இரும்புன்னு ஒரு நேரம் நம்ம வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும். சரி, இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஒன்று வந்து பி மாஸு, ஒன்று பி ஒன்று என். சரியா? ஸோ அதாவது நீங்கள் எஸ் வந்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இப்படி வரும். ஸோ அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும். அதுக்கப்புறம் துரும்பு போடுவோம். துரும்பு வந்து நம்ம எவ்வளோ இதை பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கொஸ்டினில் வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to a dot b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை a plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus b the whole barன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ 2 இன்புட் இருக்குது, நம்பர் ஆஃப் இன்புட் 2. ஸோ அப்போ 2 இது வரும். சரி, இந்த ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கணும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது ஏஆக இருக்கும், இது பிஆக இருக்கும். ஒரு இது சோர்ஸு, ஒன்று ட்ரெயினாக இருக்கும். சரி, ஒன்று சோர்ஸாக இருக்கும், ஒன்று ட்ரெயினாக இருக்கும். இன்னும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஒன்று சோர்ஸாக இருக்கும், ஒன்று ட்ரெயினாக இருக்கும், இன்னொன்று ட்ரெயினாக இருக்கும், சோர்ஸாக இருக்கும். இது மாற்றியும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ அது எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிமாஸ் பேரலல், எப்போ மல்டிப்ளிகேஷன்னா, அடிஷன்னா பிமாஸ் சீரீஸ். நம்ம வந்து பாசிட்டிவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? இல்லை நெகட்டிவும் பார்க்கலாம், அது நமக்கு குழம்பக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அப்படி தான். சரி, நம்ம ஹாஸ்பிட்டல்னால் சீரியஸாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸுன்னா சீரீஸ், பிமாஸ் சீரீஸ். பேரலல்னால் இது. ஸோ நீங்கள் வந்து பேரலல்னால் 2 இது இப்படி இருந்தால் பேரலல் அப்படிம்பாங்க. அப்படி தானே? ஸோ இப்படி போட்டு எப்படி இருக்குது, பிபி. ஸோ இந்த 2 பியும் பேரலாக இருக்கா. ஸோ பிமாஸுடைய சிம்பிளில் இந்த விஷயமும் வரும். ஸோ இதே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பிமாஸ் சிம்பிள் எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு முட்டை இருக்கும். சரியா? ஸோ முட்டை போட்டு இப்படி வச்சா இது பிமாஸ். இது கேட்டு, ஒன்று சோர்ஸு, ஒன்று ட்ரெயினாக இருக்கும். இதே என்மாஸ்ன்னு எடுத்தால் அந்த முட்டை இருக்காது, அவ்வளோதான். ஆனால் என்மாஸில் நம்ம ட்ரெயினு சோர்ஸு அப்படின்னு போடுவோம். அது ஏன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஸ்டிக் டயக்ராம். இந்த ஸ்டிக் டயக்ராம் வரைய முன்னாடி நம்ம இன்னொரு டயக்ராம் வரும். அதுக்கு பேர் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். சரியா? ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் மேலே இருக்க ஒரு பார்ட், அதாவது புன் அப்படிம்போம், அதாவது புல்லப் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் பிமாஸ் தான் இருக்கும். அது பேரலாக சீரீஸாக அப்படிங்கிறது கொஸ்டினை பொறுத்து மாறுபடும். ஸோ கீழே ஒரு நெட்வொர்க் இருக்கும், அது புல் டவுன் நெட்வொர்க். இதில் என்மாஸ் வந்து சீரீஸாக பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? நம்ம இப்போ ஸ்டிக் டயக்ராம் வரையலாம். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரையலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டிக் டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்கள். மேலே பவர் சோர்ஸு, கீழே கிரவுண்டு, அப்புறம் பிஎன், அவ்வளோதான். சரியா? கொஸ்டின் கொடுத்தோடனே நம்ம நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் பார்க்கணும். அதாவது இப்போ 2 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோ. 2 இன்புட்ஸ் என்னெல்லாம், ஏயும் பியும். ஆப்ரேஷன் என்ன அப்படிம்பார். ஆப்ரேஷன் வந்து இங்கே அடிஷன். சரியா? ஸோ அதனால் அடிஷன் அப்படின்னு போட்டுக்க. ஸோ ஆப்ரேஷன் அடிஷன்னா நம்ம பிமாஸ் என்னவாக இருக்கும், சீரீஸாக இருக்கும். சரியா? ஸோ அந்த டயக்ராமில் பிமாஸ் வந்து சீரீஸாக இருக்கும். சரியா? 2 பிமாஸ் இருக்குது. ஒன்று ஏ, ஒன்று பி. இங்கே ஒரு முட்டை வரும் பிமாஸுக்கு. ஸோ இது ஏ, இது பி. மேலே வந்து பவர் சப்ளை. சரியா? ஸோ இங்கே நடுவில் ஒரு ஜங்ஷன்லேருந்து நம்ம ஒய் அவுட்புட் எடுப்போம். அவுட்புட் எடுத்துகிட்டு இங்கே இடம் இல்லை. சரி, அடுத்த பேஜில் போடுறேன். ஸோ இதில் எழுதிக்கலாம் பிமாஸ். முக்கியமாக பென்சில் வச்சு போடுங்க, பென் வச்சு போட்டுறாங்க. மேலே வந்து இருக்குது சோர்ஸு ட்ரெயினு, சோர்ஸு ட்ரெயின். கீழே வந்து ட்ரெயினு சோர்ஸும் வரும். ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, பிமாஸ் வந்து சீரீஸாக இருந்தால் கீழே இருக்கிறது என்மாஸ் பேரலாக தான் இருக்கும். சரியா? ஸோ பேரல் எப்படி போடுவோம், இப்படி போட்டால் பேரல். அப்புறம் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகிடும். இது என்மாஸ். இது இந்த சைடும் போடலாம், அந்த சைடும் போடலாம். ஸோ இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் ஒன்று தான். சரியா? எப்படி போட்டாலும் ஒன்று தான். இது ஏ, இது பி. சரியா? இங்கே சோர்ஸு ட்ரெயின் போடணும். இங்கே வந்து ட்ரெயினு சோர்ஸ் போடணும். ட்ரெயினு சோர்ஸ். அப்போ புல் அப் நெட்வொர்க் என்னது, பிமாஸ் வந்து சீரீஸாக இருக்குது. புல் டவுன் நெட்வொர்க் என்மாஸ் பேரலாக இருக்குது. இனி நம்ம படம் வரையலாம். இப்போ அந்த சொன்ன கான்செப்ட் வரும். இது வந்து ஸ்கீமேட்டிக், கிரவுண்டு ஜிஎன்டி, இது விடிடி. சரியா? இது வந்து ஸ்கீமேட்டிக் டயக்ராம், இது ஸ்டிக் டயக்ராம். இனிமேல் வரைய போகிறது ஸ்டிக் டயக்ராம். சரி, 2 கரும்பு,
VDD எவனுமே இப்படி சொல்லியிருந்துருக்க மாட்டான். நம்ம எவ்வளோ GND நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். 2 கரும்பு 2 இரும்பு வந்து எப்படி ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அப்புறம் இங்கே வந்து 2 இன்புட் இருக்குது. நம்பர் ஆஃப் இன்புட் வந்து 2. அதனால துரும்பு வந்து 2 துரும்பு. அது 2 துரும்பையும் இந்த Pக்கும் Nக்கும் எங்கே கேமரா போகுது, இந்த Pக்கும் Nக்கும் நடுவில் இது போகணும். இங்கே இது வந்து ஒன்று A ஒன்று B. இதில் எது சோர்ஸு எது ட்ரெயின் அப்படின்னு யோசிக்கணும். அது நம்ம இதை பார்த்து வரையணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பவர் சோர்ஸில் வந்து ஏவுடைய சோர்ஸ் வந்து இது VDD கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த மேலே வச்சு இப்போ ஏ இருக்குது, ஏவுடைய சோர்ஸ் வந்து VDD கூட கனெக்ட் ஆகும். இப்போ சோர்ஸ் ட்ரெயின் இப்படியும் போடலாம், ட்ரெயின் சோர்ஸ் இப்படியும் போடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ST அப்படி தான் போடுறோம் நினைக்கிறேன். ஓகே, ST போடும். ஸோ இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்னும் 2வது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த ஜங்ஷனை பார்க்கணும். சரியா? இந்த அவுட்புட் வருதுல இந்த இடத்துல பார்க்கணும். பியோடைய ட்ரெயின் வந்து ஏவோடைய ட்ரெயினுக்கும் கீழே இருக்க என்மாஸோடைய ஏவோடைய ட்ரெயினுக்கும் பியோடைய ட்ரெயினுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இது என்மாஸோடைய 2 ட்ரெயினு காமனாக இருக்குது அப்படின்னா இது ஒரு ட்ரெயின், இது ஒரு ட்ரெயின். இந்த 2 ட்ரெயினுக்கும், அதாவது என்மாஸோடைய ஏ ட்ரெயினுக்கும் பி ட்ரெயினுக்கும் காமனாக இருக்குது. எது? இந்த பிமாஸோடைய பியோடைய ட்ரெயின். இப்போ பிமாஸில் இருக்கக்கூடிய பியோடைய ட்ரெயின். அப்போ இதை ட்ரெயின் எடுத்துப்போம். ட்ரெயின் சோர்ஸ். ஐ திங்க் யூ மைட் கெட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது வந்து இப்படி கனெக்ட் ஆகும். இன்னும் ஃபைனலாக பாருங்கள், ஏவுடைய என்மாஸோடைய ஏவுடைய சோர்ஸும் பியோடைய சோர்ஸும் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகும். இது என்மாஸோடைய ஏவுடைய சோர்ஸும் பியோடைய சோர்ஸும் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில்.